இது வந்து என்னன்னா, இது வந்து 3D மாடல். இது வந்து அந்த பேண்ட் வித் ஸ்மூத் கான்டூருடைய பேண்டு. அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெஷ் மாடல், நோ ஒயர் ஃப்ரேம், அன்டிஃபார்ம்டு ஒயர் ஃப்ரேம் காட்டுறதுக்காக. அதே மாதிரி எலிமெண்ட் மட்டும் காட்டணும்னா இது செலக்ட் ஆயிருக்கும். மோஸ்ட்லி எலிமெண்டோடு இருந்தால் நமக்கு ரிசல்ட் ஈஸியாக தெரியாது. அதனால என்ன பண்ணுவோம்னா இதை வந்து நோ ஒயர் ஃப்ரேம் மாடலாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா? அதுக்கு அடுத்தது இதுல வந்து ஸ்மூத் கான்டூர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்டூருடைய சேஞ்ச் ஓவர் வந்து ஈஸியா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுல போயிட்டு அதே மாதிரி ரிசல்ட்டோடது ஜீரோ, ஐ மீன் அன்டிஃபார்ம்டு ஷேப் வச்சுக்கோங்க. இப்போ இதுல டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கான்டூர்னா இந்த மாதிரி வருது. இதே பேண்ட் வித் போட்டோம்னு வச்சுக்கோங்க, தெரியுதா டிஃபரன்ஸ்? அப்படின்னு என்ன அர்த்தம்னா இதுல இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் ஹை டிஃபார்மேஷன், அதுக்கப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் குறையுது, இங்கிருந்து இது வரைக்கும் அடுத்தது, இங்கிருந்து இது வரைக்கும் அடுத்தது. இந்த பேண்ட் வித் பாருங்க டயகனல் ஷேப்பா கொண்டு போகுது. தெரியுதா? தெரியுதா? ஓகே. இப்ப இந்த டயக்ராம்ல நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன்.